இன்றைக்கி நம்ம வெங்காயமும் பூண்டும் போட்டு வெங்காயம் பூண்டு சட்னி ரொம்ப டேஸ்டியாக செய்யலாம். வெங்காயம் 100 கிராம், 50 கிராம் பூண்டு, 6-7 வத்தல், அரை லெமன் சைஸ் புளி, கொஞ்சம் உப்பு, 50 ml எண்ணெய். ஃபஸ்ட்டு பாதி எண்ணெயை ஊற்றி வத்தலை வறுத்துக்கலாம். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. இந்த அளவுக்கு நீங்கள் வறுத்து நம்ம வெளியே எடுத்துக்கலாம். கரிகிராமல் பார்த்து வறுத்துக்கோங்க. இப்போ அடுப்பை நான் ஆஃப் பண்ணிட்டேன். எடுத்து போட்டுட்டு இப்போ ஆன் பண்ணிவிட்டு 100 கிராம் வெங்காயம், 50 கிராம் பூண்டு போட்டுக்கோங்க. இப்போ இது ரெண்டும் மீடியம் ஃப்ளேமில் நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கணும். நல்லா வதங்கினாதான் நமக்கு வெங்காயம் பூண்டு சட்னி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இன்னும் நல்லா வதக்குங்க. பாருங்கள், நமக்கு இந்த அளவு நல்லா வதங்கின பிறகு இப்போ புளியை அரை லெமன் சைஸ் புளியை பிச்சு போட்டுக்கோங்க. அடுப்பை இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. புளி போட்டோன்னா நமக்கு சட்டியில் பிசுன்னு பிடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு திரும்பவும் நல்லா வறுத்துடணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வறுபட்டு நல்ல மணம் வரணும். நல்ல ஒரு வித வாசனை வருது பாருங்கள். லோ ஃப்ளேமில் இருக்கட்டும் அடுப்பு. இப்போ இதை ஆற வச்சு நம்ம வத்தல் கூட சேர்த்து போட்டு இதில் இருக்க எண்ணெயவே நீங்கள் இப்போ வதக்கின எண்ணெய் கொஞ்சோண்டு இருக்குது சட்டியில், அதை ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றாதீங்க. 80% அரைச்சி எடுத்துக்கோங்க. நைஸாகவும் நீங்கள் அரைக்கக்கூடாது. உப்பு போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டு பாருங்கள். இந்த அளவுக்கு அரைச்சி கிண்ணத்தில் வலிச்சு வச்சுக்கோங்க. மீதம் உள்ள எண்ணெயை ஊற்றி கடுகு உளுந்தம் பருப்பு, ஒரு 2 பிஞ்ச் அளவு சீரகம் போட்டுக்கோங்க. கருவேப்பிலை, வத்தல் போட்டுக்கோங்க. நல்லா பொரிய விட்டு நம்ம இந்த சட்னியில் கொட்டிடலாம். வெங்காயம் பூண்டு சட்னி ரொம்ப சூப்பராக நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இட்லி தோசைக்கு வேறு லெவலாக இருக்கும். சப்பாத்திக்கெலாம் சொல்லவே வேண்டியதில்லை, அவ்வளோ அருமையாக இருக்கும். ஒரு முறை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். திரும்ப இந்த சட்னி செஞ்சு நீங்கள் சாப்பிடுவீங்க. அவ்வளோ உடம்புக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும். தேங்க்யூ.